ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்ஸ் வேர்ல்ட். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம், பீரியட் டேட்டுக்கு முன்னாடியே வந்து ஸ்பாட்டிங்ஸ் வந்து ஏற்படுது. அந்த ஸ்பாட்டிங்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூரின் போகும்போது மட்டும்தான் வந்துட்டு ஸ்பாட்டிங்ஸ் வந்து இருக்குது. அது 3 நாளைக்கு மட்டும் இருக்குது. மற்ற நேரங்களில் யூரின் போகிற நேரத்தில் மட்டும்தான் ஸ்பாட்டிங்ஸ் தெரியுது, மற்ற நேரத்தில் வந்துட்டு ஏற்படுறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த அன்னைக்கே நீங்கள் டெஸ்ட்டோ இல்லை மறுநாளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டான ரிசல்ட் வந்து தெரியாது. அதிலிருந்து உங்களுக்கு ஸ்பாட்டிங்ஸ் ஏற்பட்டிருக்கு இல்லையா, ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து ஸ்பாட்டிங்ஸ் இருக்குது. ஸ்பாட்டிங்ஸ் நின்ற நாளில் இருந்து 7 நாள் கழித்து நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ப்ரெக்னென்சியோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய வரும். இதுவே வந்துட்டு நீங்கள் உடனே நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெகட்டிவாகவும் காட்டலாம், பாசிட்டிவாகவும் காட்டலாம். நெகட்டிவாக காட்டுது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுத்தும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்கு தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு 40 டேஸில் 42 டேஸில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுவே வந்துட்டு உங்களுக்கு 40 டேஸ்லேயும் உங்களுக்கு நெகட்டிவ்னு வருது அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டர் வந்து உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுங்க. அவங்க எப்படியும் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது, நெகட்டிவாக இருந்ததுன்னா பீரியட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. பீரியட்ஸ் வரலை அப்படிங்கும்போது ஒரு 50-60 டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து டிரான்ஸ்வேஜினல் ஸ்கேன் வந்துட்டு எடுப்பாங்க. அதில் வந்துட்டு எந்த காரணத்தினால வந்துட்டு பீரியட்ஸ் வரலை அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள சாக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி போகும்போது நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு 60 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் பீரியட்ஸ் ஆகலை அப்படிங்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஸ்கேனில் வந்துட்டு உங்களுக்கு சாக் இருந்தால் தெரிய வரும், சாக் இல்லைன்னா வந்துட்டு வேறு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 45 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 45வது நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்லை, உங்களோட டாக்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.